ஓகேவா? ஓகே. ஓகே தானே? அப்போ பிடிச்சிருச்சு. எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சரி இந்த இடத்துல நல்லா இருக்குல்ல? மூஞ்சி தெரியுது. இதுலயே ஆமா. கிச்சன் வந்து எல்லாரும் புதுசா காட்டுன்னு சொல்லிருந்தீங்க. இதான் நம்மளோட கிச்சன். கிச்சன் வந்து எல்லாரும் புதுசா காட்டுன்னு சொல்லிருந்தீங்க. இதான் நம்மளோட கிச்சன். விண்டோஸ் பண்ணுங்க. உனக்கு எட்லையாமா? ஆமாம்மா. நல்லா டெய்லியும் வந்து எழுந்து கிச்சன் திறந்து காலையில ஒரு ஸ்டூல் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு உண்மையாவே எட்டல. இந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கணும்ல. இல்ல கரெக்ட். ஆனா ஹேண்டில் கீழே வச்சிருக்காங்க. இதையும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்கணும். இது டைட்டா இருக்கு. புதுசா இருக்கிறதுனால யூஸ் பண்ணி இதுதான் நம்மளோட கிச்சன். இன்னும் நம்ம வந்து அந்த டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஐயோ என்னம்மா இது? ஏக்டி கத்திட்டு இருக்க. லைட் இழுத்த மாதிரி பண்ணிட்டோம்னா வந்துட போகுது. இது இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கணுமா? இல்ல கரெக்ட் தான். அப்படி இருந்தால் தான் டைட்டாக இருக்கும். யூஸ் பண்ண லூஸ் ஆகும். முடியலாம் விட்டுரு. அது எதுவும் திறந்துன்னு இருக்க. ஜன்னல் ஒரு ஜன்னல் திறந்துடு போதும். அவ்வளோதான் விடு. நல்லா டோர் இருக்கும் போதே வெளிச்சமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே. இதுதான் நம்மளோட கிச்சன். நான் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணிட்டேன்? எங்க கை வச்ச? இதுதான் நம்மளோட கிச்சன். இந்த பக்கம் ஃபுல்லா எல் ஷேப்ல ஸ்லாப் கொடுத்துட்டோம். இந்த பக்கமும் இதெல்லாம் கடப்பா போட்டு தான் க்ளோஸ் பண்ணலாம். இந்த கடப்பா போட்டு வந்து டோர் போடணும். கிளாஸ் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உள்ள தான் தெரியுற மாதிரி. அப்புறம் இது எல் ஷேப்ல இது பெரிய சிங்க் கொடுத்துருக்கோம். இங்க வந்து கொஞ்சம் அப் பண்ணி இங்க வந்து நம்ம வந்து டிஷ் வாஷர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால இந்த டிஷ் வாஷருக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் ஒரு ஸ்பேஸ் வருது. இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இந்த பக்கம் சிலிண்டர். அவ்வளோதான் நம்மளோட கிச்சனு. இது கிச்சன் ஏரியா மட்டும்தான். கிச்சனுக்கு தனியாக டைனிங் இருக்கு. இங்கே பாருங்க. இங்கே வந்து இந்த டைனிங்காக இங்கே வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஏரியா வந்து ஃபுட்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்காக சமைச்ச ஃபுட்டு இங்கே வைக்கணும். அங்கே ஃபுல்லாக சமையல் வேலை சமைச்சிட்டு இங்கே வச்சுட்டு இங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்காக அங்கே டைனிங் நம்ம போகிறோம். இதுதான் நம்ம கிச்சன். இங்கே நான் ஃபுல்லாக ஆகிட்டு நம்மளுக்கு காட்டலாம். இங்கே வந்து ஒரு கேபினெட் மாதிரி சின்னதாக, ரொம்ப சின்னதாக, ஏதாச்சும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது உப்பு புளி மிளகா அதெல்லாம் இருக்கிறதுக்காக சின்னதாக பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிம்னி வரும். இதுதான் நம்மளோட கிச்சன். நான் ஃபுல் ஹோம் டூரு எல்லாரும் எந்த ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறீங்க எல்லாமே கேட்குறீங்க. சீக்கிரமா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கே தான் நம்மளோட டைனிங் ஏரியா. இங்கே வந்து இந்த கிராக்கரி யூனிட் மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 இன்னும் இந்த இடத்துல கல் வைக்கிறோம். 4 இது கொடுத்துருக்கோம். நல்லா இருக்காமா? இது வந்து கிராக்கரி யூனிட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து நம்மளோட ஸ்டோர். அவ்வளோதான். இப்போதைக்கு ஜன்னல் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்குது, ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, பெயிண்ட் ஒர்க். அவ்வளோதான். நம்ம கிச்சன் வச்சுக்கா. இப்படி வச்சுட்டோன்னா இங்கே வந்து ஷவர் வருமா? குளிக்கும் போது தண்ணி தெளிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி குளிக்கும் போது இங்கே தண்ணி பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நம்ம வந்து டாய்லெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தண்ணிக்கான அவ்வளோ தேவையில்லை. அதனால் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டா துணியை கொண்டு வந்து அழகாக இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு குளிச்சுட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். உனக்கு புரியுதா? உனக்கு இடிக்கும் அப்படின்னு ஃபீல் வந்தா கூட உனக்கு தேவையில்லாத டைம்ல இப்படி பண்ணி விட்டுக்கலாம். நீ வந்து வைக்க போற டைம்ல மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே தானே? அப்போ இந்த பக்கம் சோப் டிஸ்பென்சர் மட்டும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் அது வேணா இந்த சைடு வச்சுக்கலாம். இது வந்து இதான் நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ். இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த டைல்ஸ். இந்த பக்கம் மட்டும் ஒரு கலர் சிங்கிள் கலர் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த பக்கம் ஏன் சூஸ் பண்ணோம்னா இந்த பக்கம் அந்த தண்ணி தெரிகிற மாதிரிலாம் தெரியுதுல்ல, அதுக்காக இந்த பக்கம் ஃபுல்லாக பிளைனு. பாத்ரூம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒயிட் தீம்ல போகிறோமோ அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம ஜன்னலெல்லாம் போட்டாச்சு. அங்கே பாருங்க. அங்கேயே எல்லாத்துலேயும் ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. தெரியும் ஒரே டிசைனாக வச்சிருக்காங்க. இல்லை அந்த பாத்ரூமே அப்படிதான் ஒரு கலர் வச்சு. சரி ஓகே. அது மேலே தானே வரப்போகுது. குச்சிக்கோச்சில்ல குச்சிக்கோ. இங்கே பாருங்க. இங்க வந்து இந்த டைல்ஸ் எனக்கு வந்து டைல்ஸ் கடையில பார்த்தோமே ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சரி இந்த இடத்துல வைக்கலாம். மிரர் வர இடத்துல வாஷ் பேஷன் ஏரியால வைக்கலாம். இங்க வந்து வாஷ் பேஷன் வரும். அதனால இங்க வச்சிருக்கோம். அப்புறம் முக்கியமா நம்ம புது வீட்டுக்கெல்லாம் வந்து ஜன்னல் போட்டாச்சு. வாங்க இங்க காட்டுறேன்.
பிவிசி ஏதோ பிவிசி விண்டோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம வந்து வுட்லயே போயிட்டோம், ட்ரெடிஷ்னலாவே போலாம் அப்படின்ட்டு. ஆனா வுட்டை விட அது காசு கம்மி தான், வுட்டு தான் காசு அதிகம். சரி நம்ம வுட்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. வந்து வச்சா நல்லா வெளிச்சமா நல்லா வெளிச்சதா அங்கே ஃபுல் ஃப்ரேம்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து நேற்று தான் வேலை, விண்டோ வேலை தான் நேற்று தான் முடிஞ்சிச்சு. இப்படிதான் இருக்கும். இதில் வந்து நம்ம வார்னிஷ் இல்லை பெயிண்ட் தான் என்ன கலர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இதுவும் சில்வர் கலர் கொடுத்துருக்கோம், அதுக்கு பதில் ஏதாச்சும் வேறு கலர் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு இப்போ தோணுது. சரி பரவாயில்ல, பெயிண்டில் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்த்து பண்ணிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல, மூஞ்சி தெரியுது இதுலேயே. ஆமாம் அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வேலை எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு காட்டும் போது இங்கெல்லாம் ஒட்டாமல் இருந்தாங்க, இப்போ இங்கே ஒட்டியிருக்காங்க. இன்னும் சைடில் பார்டர் ஓட்டணும், அங்கேயும் சைடில் வந்து பார்டர் ஓட்டணும். உள்ள ஒட்டியாச்சு, வெளியில் இந்த பக்கம். நம்ம வாட்டர் ஹீட்டர் எல்லாமே ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த ப்ளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் முடிஞ்சோடனே அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கணும், ஒன்று ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும். இங்கே கிடச்சிச்சு, நம்ம கேட்குற டிசைன் கிடைக்காது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று காட்டினேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த ஸ்டாண்டுலாம் கிடச்சிச்சு இங்கே. ஆனால் இந்த ஃபோல்டிங் கிடச்சிட்டா? ஃபோல்டிங்லாம் இல்லை, அதுவும் இந்த மாதிரியும் இல்லை, அது கொஞ்சம் இன்னும் லோ குவாலிட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆன்லைனில் கிடச்சதுனால ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு சென்னையில் மாதிரி ஏரியாலாம் டக்குன்னு போனால் ஏதாச்சும் கடைகளில் கிடைக்கும். நம்ம இங்கே வில்லேஜில் இருக்கோமா, ஒரு பொருள் வாங்கவும் 40 கிலோமீட்டர். மினிமம் நம்ம பாண்டிச்சேரியில் விழுப்புரம்லேயும் கம்மி தான். பாண்டிச்சேரி போனால் தான் கொஞ்சம் பாண்டிச்சேரி எவ்வளோ நேரம், 2 மணி நேரம் ட்ராவல், 1.5 hours மேலே ஆகும் பைக்கில் போனாலும். அதனால் எல்லாத்துக்கும் தூரமாக, அதனால ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே எல்லாம் போட்டுட்டு தேவையான டக்குன்னு பார்த்து எல்லா ரூம்லையுமே சென்னை மாற்றி வச்சு. வேறு அதே இங்கே வந்து நம்ம வந்து மேட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்ரூமுக்குலாம், மேட் டைல்ஸு. இங்கே வந்து நம்ம வந்து கிளாஸி கொடுத்துருக்கோம், நல்லா ஆன்டிஸ்டிக்கு. இதை வந்து ஒரு பெரிய கவர் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு போடுறவங்க இங்கே இப்போ டவுன் கொடுத்துருக்காங்கல்ல, இது பாருமா, இதை எடுத்து வைக்கணும், இது இதில் ஒட்டிக்கலாம். இப்படி இந்த இடத்துல வந்து கால் வச்சு அவங்க உடச்சிட்டு இருக்காங்க, அது சொல்லணும். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த தர இருக்குல்ல, பெட்ரூம்ல இருந்து வரும்போது அப்படியே சமமா ஒரே லெவலா போட்டாங்க. இங்கேயும் அதே லெவல்லே போட்டாங்க ஃபுல்லாமே. செல்லம் இங்க இருக்க வா, இங்கேயுமே அப்படியே ஒரே லெவலா போட்டாங்க. ஏன் சாமி அப்படின்னா அப்படியே முழுசா அப்படியே இழுத்துட்டாங்க, அப்படியே தர மட்டமா இருந்துச்சு ஹாலோட இது எல்லாம் இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் போட்ட டைல்ஸை உடச்சி எடுத்துட்டு அப்புறம் ஹைட் இறக்கி இப்போ இது போட்டுருக்காங்க. கூப்பிடுறாங்கம்மா. இப்போ நம்மளோட வந்து ஆல்மோஸ்ட் டைல்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து டைல்ஸ் ஒர்க்னா இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் தான் இருக்குது. போர்ட்டிகோ ஏரியாவில் ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வீடு வந்து இதோடய முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பார்க்கிங்காக போயிட்டாங்களா பார்க்கிங்காக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் இந்த தளம் போடாமல் அப்படியே நிற்குது. நம்ம வந்து இந்த நவம்பர்லேயே பால் காய்ச்ச வேண்டியது, நம்ம ஒரு வேளையும் எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனால அப்படியே இழுத்துட்டே போகுது. இப்போ இங்கே இன்னும் தளம் போட்டு பார்க்கிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த பார்க்கிங்கை ஒட்டி அப்படியே ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்துடணும். நம்ம ஒருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும்ல, அந்த ட்ரீம் ஹவுஸில் எனக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ளே நான் மட்டும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்காமா, நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும், பெரிய கேட் இருக்கணும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே நல்லா வெளியில் சாயங்கால டைம்லாம் சேர் போட்டு நல்லா காம்பவுண்ட் விளாசமா அதை உட்காந்து பேசணும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அது எனக்கு அந்த மாதிரி ஒரு அதுக்காகவே காம்பவுண்டுன்னு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன். பார்ப்போம், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு முடிக்க சொல்லியிருக்கோம். முடிஞ்சிச்சுன்னா நம்ம வீடு சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் தான் எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் அதை மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்வெர்ட்டர்லாம் போடணும், அதெல்லாம் என்ன இன்வெர்ட்டர் போடலாம். நம்மளது வந்து இன்டீரியர் வந்து பெரிய வேலை கிடையாது, எல்லாமே நம்மளுக்கு கடப்பா போட்டுட்டோம். ஒன்லி ஒரே ஒரு வேலை டோர் போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணணும், அதுதான். ஏன்னா ரொம்ப இன்டீரியருக்கு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப எதுக்கு இன்டீரியருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே கடப்பால போட்டோம். க்ளோஸ் பண்ணணும்,
க்ளோஸ் பண்ணுறது எதில் பண்ணலாம், என்னதில் பண்ணலாம், வுட்டில் பண்ணலாமா, பிவிசி, யூபிவிசி, மல்டிவுட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எதில் பண்ணால் நல்லா இருக்கும், எதில் பண்ணால் லைஃப் வரும், இந்த கரையான் பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. பார்த்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சவங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். வீடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா?